இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷினரியோட பேர் சாராள் டக்கர். இவங்க இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய சகோதரன் பேர் ஜான் டக்கர். இவங்க தென்னிந்தியாவில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் பிரசங்கத்துக்காக இங்கிலாந்து தேசத்துக்கு வந்தப்போ இந்திய தேசத்தில் உள்ள பெண்கள் படும் கஷ்டத்தை அவங்களுடைய பிரசங்கத்தில் எடுத்து கூறினாங்க. பெண்களை படிக்க யாருமே அனுப்ப மாட்டாங்க, வீட்டு வேலை செய்ய தான் அனுப்புவாங்க. வீட்டை விட்டு யாருமே பெண்கள் வெளியில் வரக்கூடாது, பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் உள்ள இந்திய பெண்களின் நிலைமையை அவங்களுடைய பிரசங்கத்தில் எடுத்து கூறினாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சாராள் டக்கர் வீட்டில் போய் மிகவும் அழுதாங்க. அவங்க பெண்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு உதவ நம்மளால் முடியவில்லையேன்னு சொல்லிட்டு நல்லா அழுது ஜெபிச்சாங்க. சாராள் டக்கருக்கு நடக்க முடியாது. 2 கால்களும் அவங்க ஊனமுற்ற நிலைமையில காணப்பட்டாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டு அவங்களுக்குள்ள பாரம் வந்தப்போ அவங்களுக்கு 14 வயசு தான் ஆச்சு. இந்த 14 வயசுலேயும் இந்திய பெண்களை குறித்த அதிகமான பாரம் அவங்களுக்குள்ள காணப்பட்டது. ஆனால் அவங்களால எந்த உதவியுமே செய்ய முடியலை. ஏதாவது நான் உதவி செய்யணுமேன்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவங்க நண்பர்கள்கிட்டையும் அதை குறித்து ஜெபிக்கவும் உதவவும் கேட்டாங்க. எப்படியாவது இந்திய பெண்களை அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு அவங்களுக்கு கல்வியறிவு கொடுக்கணும், அப்போ தான் அவங்க முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. தன்னுடைய பின் வாழ்க்கைக்காக சேர்த்து வச்ச 100 பவுன் நகையையும் அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து கேட்டு வாங்கின 20 பவுன் நகையையும் வாங்கி அவங்க சகோதரரான ஜான் டக்கருக்கு கொடுத்து அனுப்பினாங்க. இந்த நகையை வச்சு எப்படியாவது இந்திய தேசத்து பெண்களுக்கு கல்வி அறிவு கொடு, அதற்காக பிரயாசப்பட நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சகோதரரான ஜான் டக்கரை இந்திய தேசத்துக்கு அனுப்பினாங்க. இதன் விளைவாக 1843ஆம் வருஷம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடாச்சிபுரங்கிற இடத்துல பெண்களுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஆரம்பிக்கப்பட்டது. இதே ஆண்டில் தான் தென்னிந்தியாவில் முதல் பெண் பள்ளியும் சாத்தான்குளத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்த 20 பெண்களை கொண்டு 20 இடங்களில் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது. பள்ளிகள் வெற்றிகரமாகவும் நடந்தது. பார்த்தீங்களா, சாராள் டக்கர் அவங்க இந்திய தேசத்துக்கு வந்ததும் கிடையாது, இந்திய தேசத்து பெண்களை பார்த்ததும் கிடையாது. ஆனால் இந்திய தேசத்து பெண்கள் மீது உள்ள பாரத்தினால இதை செஞ்சாங்க. இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு படிக்கிறாங்க என்றால் அதற்கு முக்கிய காரணம் சாராள் டக்கர் தான். அவங்க வீட்டிற்கும் சர்ச்சுக்கும் தவிர வேற எங்கேயுமே போனது கிடையாது. அந்த காலத்தில் ஆட்டோமேட்டிக் வீல் சேரும் கிடையாது, கைகளால் தான் அவங்க வீல் சேரை நகர்த்த முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தனக்காக சேர்த்து வைத்த பணத்தையும் இந்திய பெண்களின் வாழ்வுக்காக உற்சாகமாக தியாக மனதோடு அவங்க கொடுத்தாங்க. இவங்க 1857ஆம் ஆண்டு நித்திரையும் அடைந்தாங்க. இதே போல் நாமும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கவும் உதவவும் பாரம் கொள்வோம். ஆமென்.